ஹே ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த எர்த் வீக்கஸ்ட் டு த யூனிவர்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் மாங்காவோட ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோடு யாருன்னா பார்க்கலாம், நம்ம பிளேலிஸ்ட் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே 1 இயர் லேட்டர்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சிட்டியில் வந்து ஒரு அப்பாவையும் பொண்ணையும் ஒரு எவா வந்து அட்டாக் பண்ண போகுது. அப்போ கரெக்டாக எங்களை காப்பாற்ற யாருன்னா வாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த எவா அவங்கள அட்டாக் பண்ணுறது கரெக்டாக அந்த டைமில் வந்து அவங்க வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. அந்த எவா என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒக்காயா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. நான் தான் ஒக்காயா, 3rd கிளாஸ் ரேங்கர், சாரி ஃபார் லேட்டுன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நம்ம ஒக்காயா வந்து கட்டிப்பிடிச்சி தேங்க்யூ சிஸ்டர், பரவாயில்லம்மா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த இடம் சேஃப் இல்லை, இங்கே இருக்குது ரொம்ப டேஞ்சர், நீங்கள் கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி வைக்கிற ஒக்காயா. அந்த குழந்தையும் சிரிச்சிட்டே போகுது. அப்புறம் பின்னாடி வந்து நம்ம கிருபாச்சியும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து நிற்கிறாங்க. எல்லாருமே முன்ன இருந்ததை விட இப்போ எல்லா பவருமே அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. அவங்க 3 பேருமே சேர்ந்து அங்கே இருக்க மொத்த எவரையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாட்ச்லேருந்து சிக்னல் வருது. இன்னொரு கேங்கும் நாங்களும் இங்கேருந்து எவா வருஷன்னு சொல்லிட்டு சிக்னல் வருது. அங்கே புதுசாக ஒரு கேங்கை காட்டுறாங்க. அப்புறம் நம்ம அக்காச்சி ஸ்கூலை காட்டுறாங்க. எல்லாம் அங்கே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம குருபாய் அங்கே சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஏன் இன்றைக்கி ப்ரேயர் பண்ணுறோன்னா, போன வருஷம் இதே நாளில் ஒரு எவா வந்து நம்ம ஸ்கூலில் அட்டாக் பண்ணுச்சு, அதில் நம்ம நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டோம், அதனால் அவங்களுக்காக தான் இந்த ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கோம். உடனே நம்ம ஓரியனையும் ஒக்காயாவும் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே 3rd ரேங்கராக இருக்காங்க. அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, ச்சே ஜோ இருந்திருந்தானா அவனும் நம்ம கூட 3rd ரேங்கராக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம குருபாயும் மற்றவங்களும் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 58 பேர் அந்த எவாவால் இறந்தவங்களும் நம்ம ஜோவோட இழப்பு நினச்சி எல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம குருபாச்சி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஒக்காயாவும் ஃபீல் பண்ணிவிட்டு, நீ இறந்து போல ஜோ, நீ எனக்குள்ளே இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம குருபாய் வந்து இந்த வருஷம் நம்ம பிளானட்டில் வந்து 5 எவாஸ் இருக்கிறது தான் எனக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு. நம்ம போன வாட்டி இல்லாமல் இந்த வாட்டி வந்து ரொம்ப சேஃபாகவும் எல்லாம் ஒத்துமையாகவும் அந்த எவாஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லாம் ரெடி ஆகுறாங்க. பின்னாடி வந்து ஒருத்தனை யாரோ தட்டி, இங்கே என்ன நடக்குது, ஏன் எல்லாம் ஒன்றா இருக்கீங்கன்னு கேட்க, திரும்பி பார்த்தான். அவன் வந்து ஷாக் ஆகிறான். ஏய் நீ ஜோ தானே? நம்ம ஜோ வந்து, நான் என்ன அவ்வளோ ஃபேமஸா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அப்படின்னு கேட்க, நம்ம அதை ஜோவை பார்த்து நம்ம ஹீரோயின் ஒக்காயா வந்து அவனை கட்டிப்பிடிச்சி, டைம் கார்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு தெரியும் உனக்கு ஒன்றும் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஜோவை பார்த்ததும் நம்ம குருபாச்சு ஓரியனுக்குமே ரொம்ப சந்தோஷம். அங்கே இருந்த மெம்பர்ஸுமே சந்தோஷமாகறாங்க. உடனே நம்ம ஓரியன் வந்து ஜோவை பார்த்து கேட்குறா, அம்மா அந்த எவாவை நீ என்ன பண்ணன்னு கேட்குறா. உடனே நம்ம ஜோ கீழே பாரு அப்படின்னு காட்டுறான். பார்த்தா அந்த எவாவை ஜோ வந்து திரும்பி அந்த குட்டி மான்ஸ்டராக மாற்றிட்டுக்கிறான். உடனே நம்ம குருபாய் வந்து ஜோவோட கழுத்தில் வந்து அவரோட பவர்ஃபுல்லான கத்தியை வச்சு, ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீ ஜோ இல்லை தானே, நீ எவா தானே, நீ உண்மையை சொல்லலாம் உன் தலையை வெட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கத்தி ஒன்று வைக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம குட்டி மான்ஸ்டரை வந்து கொல்றதுக்காக மாஸ்க் போட்ட ஒரு பொண்ணு வந்து நிற்கிறான். சுற்றி புதுசாக அந்த எல்லா ஸ்டூடெண்ட் வந்து சுற்றி வந்து ஜோவை சுற்றி அட்டாக் பண்ணுறதுக்கு நின்றுக்கிறாங்க. அது வந்து அந்த அப்சார்ப்ஷன் எனக்குள்ளே இருக்க அந்த அப்சார்ப்ஷன் பவரை வச்சு அந்த எவாவை திரும்பியும் அப்சர்வ் பண்ணிட்டேன். எனக்குள்ளேயே திரும்பியும் அப்சர்வ் பண்ணி எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். நான் ஜோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து சொல்கிறான். குருபாய் வந்து சரின்னு சொல்லிட்டு அவனை விட்டுறாரு. அங்கே தூரத்துலேருந்து ஒரு பையன் ஓடியாரான். ஓடியாந்து இந்த மாதிரி கமாண்ட் வந்து சொன்னார், ஒரு தடவை அந்த எவா வந்து அவனுக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகணும், அந்த எவாவையும் உன்னையும் கொல்ல சொல்லி வந்து கமாண்ட் ஆல்ரெடி எங்களுக்கு சொல்லி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே நம்ம ஜோக்குள்ள இருந்த அந்த மாஸ்டர் வந்து வெளியே வருது. அப்படியா, நல்லா இருக்கே, என்னை கொல்லு பார்க்கலாம், என்னை கொல்லு பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லுது அவங்ககிட்ட. உடனே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஜோ சொல்ல, இருங்க இருங்க இருங்க, யாரும் பயப்படாதீங்க, நான் வந்து என் குரலை வசத்தி சொன்னேன் என்னை கொல்றா பார்க்கலான்னு சொல்லிட்டு. நான் எனக்குள்ளே அந்த மாஸ்டர்லாம் இல்லை, இங்கே பாருங்கள் என் கையில் இருந்த அந்த ஹோல் கூட இல்லை, இந்த குட்டி மான்ஸ்டருமே என்னை விட்டு இப்போ தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. முன்னையே தான் கையில் ஹோலில் இருக்கும், இப்போ அதுவுமே தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. உடனே நம்ம குருபாய் கேட்குறாரு, சரி சொல்லு என்னதான் ஆச்சு, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு. எதையுமே நம்பாத அந்த கமாண்டர் சொன்ன பையன் என்ன பண்ணுன்னா, ஜோவை கொல்றதுக்காக அவனோட ஆல்பா பவரை பயங்கரமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அது எதுவுமே ஜோவை அட்டாக் பண்ண முடியாது. ஜோ வந்து ஈஸியாக அதை வந்து சமாளிச்சுட்டு இருப்பான். உடனே, தம்பி நல்லா பண்ணுற, எனக்கு இது ஜாலியாக இருக்குது, நல்லா பண்ணுன்றான் ஜோ நக்கலா. உடனே நம்ம ஜோ வந்து அவனை தடுக்கிறதுக்காக அவன் கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சதுமே திடீர்னு அந்த பையன் கண்ணுக்கு திடீர்னு அந்த மாஸ்டர் வந்துட்டு போது, அவன் பயத்தில் கீழே குனிஞ்சு கத்துறான் பயங்கரமாக. உடனே நம்ம குட்டி மாஸ்டர் வந்து, இவனுக்கு இதுவும் ஆகணும் இன்னமும் ஆகணும்,
ரொம்ப ஓவரா பண்ணியிருந்தால, இது இவனுக்கு தேவையான்னு சொல்லிட்டு கோவமா பேசுது. உடனே நம்ம நியூ கேங் வந்து நம்ம ஜோவ சுத்திர்றாங்க. "டேய்! உண்மைய சொல்லு. என்னடா பண்ண?" அவன சொல்லிட்டு அவன அட்டாக் பண்ணதுக்காக சுத்திர்றாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வீல் சேர்ல வரா. எல்லாம் பார்க்குறாங்க. யாருன்னு பார்த்தா, அது வந்து நம்ம ஓரியனோட தங்கச்சி. ஓரியனுக்கு எப்படி வந்து ஐல ஒரு பவர் இருக்கோ, அந்த மாரி இவங்களுக்கும் ஒரு பவர் இருக்கு. இவங்களோட பவர் என்னன்னா, அ ஃப்யூச்சர்ல நடக்க போற டிசாஸ்டர வந்து முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்றது. அதே மாரி தான் இவங்க சொன்ன மாரி ஒரு எவா வந்து முன்ன வந்துச்சு. அதே மாரி இந்த வருஷம் ஒரு டேஞ்சரான எவா ஒண்ணு வரப்போகுது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. உடனே யாரும் பயப்படாதீங்க. அத அட்டாக் பண்ண போறது நம்ம ஜோ தான். நம்ம ஜோ இருக்கான். முன்ன இருந்த எவன் அவன் தான் சமாளிச்சான். இந்த தடவ இவன் சமாளிப்பான்னும்போது எல்லாம் வந்து இல்ல என்னால முடியாது. போன தாட்டியாவது என்ட்ட வந்து ஹோல் பவர் இருந்துச்சு. இந்த வாட்டி என்கிட்ட என்னோட பவரும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ வந்து அவன் கைய காட்டுறான். எல்லாருக்கும் திடீர்னு அவங்க கையில இருந்த வாட்ச்லேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஏதோ டேஞ்சர் டேஞ்சர்ன்ற மாரி. பார்த்தா சிட்டில வந்து ஸ்கைல பார்த்தா ஏதோ ஒண்ணு இறங்குற மாரி தெரியுது. பார்த்தா ஒரு டிராகன் வந்து இறங்கி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அத கண்ட்ரோல் பண்ற ஒருத்தன் வரான். அவன் வந்து அங்க சொல்றான். நான் இப்ப ஏன் வந்திருக்கேன்னா, என்னோட பிளானட்லேருந்து 2 எவாஸ் வந்து இந்த பூமியில வந்துச்சு. அது வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அது ரிட்டர்ன் வரல. அதுகிட்டேருந்து எந்த மெசேஜும், சிக்னலும் எதுவுமே இல்ல. அந்த எவாஸ்க்கு என்ன ஆச்சு? அந்த எவாஸ ஒருத்தன் டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். அந்த ஒருத்தன தேடி தான் நான் வந்திருக்கேன். அந்த ஒருத்தன் மட்டும் என் கையில சிக்குனானா, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுவேன். அவன டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நான் என் பிளானட்டுக்கு போம்போது தெரியும். நான் தான் கிங் ஆஃப் எவான்னு சொல்லிட்டு எல்லாரும் நான் ப்ரூஃப் பண்ணுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் டயலாக் பேசுறான். இதோட அந்த அவனோட ஃபேஸையும், நம்ம ஜோவோட ஃபேஸையும் போட்டு கிளாஷ் வர மாரி காமிச்சு இந்த மான்வாவ முடிக்கிறாங்க. இத்தன நாள் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள நான் அடுத்த மானுவால சந்திக்கிறேன்.